welcome back to my channel. நான் உங்க தன்சி. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா actually வந்து நம்ம Casio watch vintage series-உம் Apple Watch SE 2024 மாடலையும் தான் இது பண்ண போறோம். என்னோட வாட்ச் கலெக்ஷன் இந்த ரெண்டு வாட்ச் தான் இப்போ என்கிட்ட கரண்டா இருக்கு. நான் முன்னாடி நிறைய வாட்ச் வச்சிருந்தேன், அதெல்லாம் தொலைச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் Apple Watch SE ரிவ்யூ பண்ணிடலாம். இருங்க. ஓகே गाइस, கிட்ட வாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இதான் ஓப்பன் பண்ணோடனே அந்த இதுக்கு இது இருக்குது, ஸ்க்ரீனுக்கு ஒரு பாக்ஸு அண்ட் ஸ்ட்ராப்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ வாங்க, இங்கே இருக்கிறது எங்கன்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வாட்ச் தான் ரிவ்யூ பண்ணுறேன். சார்ஜர் எல்லாருக்குமே தெரியும், இதில் அந்த ரவுண்டாக இருக்குங்க மேக்னெட்டிக் சார்ஜர், அதுதான் யூஸ் ஆகும். இப்போ வாங்க அடுத்து இந்த பாக்ஸ் இதோ பாருங்க, இதாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டி இருக்கும், அதெல்லாம் பிச்சு தூக்கி போட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுனால சாரி கைஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் கைஸ். இதில் ஸ்ட்ராப் இருக்குது. ஓகே இருங்க, இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு 5 minutes later. இப்போ நான் இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ஆக்சுவலி வந்து 40mm அலுமினியம் கேஸ். இது ஆக்சுவலி வந்து என்னடா கொஞ்சம் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலி வந்து இது வந்து நான் ஒரு நார்மல் ஷாப்பில் தான் வாங்கினேன். அங்கே வந்து இது வந்து என்னன்னா ப்ரொடெக்டிங் கார்டு மாதிரி. அந்த ஸ்க்ரீன் இதில் வந்து மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை ஒட்டி இருந்தேன். அது எனக்கு ரொம்ப இதுவாக இல்லைன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். இதோட கலர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு எலிஃபண்ட் ப்ளூ மாதிரி, அந்த மாதிரி ஒரு கலரு. இப்போ வாங்க உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. இதை பாருங்கள், சைடில் அந்த ரொட்டேட்டிங் நாப் மாதிரி இருக்குது. இது வந்து அந்த பட்டன் எப்படி சொல்கிறது, இது அமுத்தனா இது ஓப்பன் ஆகும். என்ன சொல்கிறது, லைட்டு அட்ஜஸ்ட்டு, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்டு, இது சவுண்டு இன்க்ரீஸு லோவு அதெல்லாம் இதில் வரும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதில் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபிட்னஸ் எல்லாமே இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்னா, இது வந்து மோஸ்ட்டாக இதை நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஐஃபோனில் தான் கனெக்ட் பண்ண முடியுது. இது வந்து ஆண்ட்ராய்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் வரல. அப்படி உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி அப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ஐஃபோன்னால அதில் வாட்ச்னு ஒரு ஆப் இருக்கும், அதோட ஐக்கானை இங்கே போடுறேன். அது வந்து என்னன்னா, அது உள்ள போயிட்டு நம்ம இதை பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஸ்கூல் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸ்கூல் மோட்னா இப்போ நீங்கள் வந்து சில ஸ்கூல்லலாம் ஆப் வாட்ச்சு இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மோடை எனேபிள் பண்ணிட்டா நீங்கள் வெறும் சிம்பிளாக டைமு டேட்டு என்ன மந்த்துன்னு மட்டும் காட்டணும். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு அடுத்து கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி, நம்ம ஃபிட்னஸ் இருக்கும்ல ஐஃபோனில், அந்த ஃபிட்னஸ் வந்து இதில் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ், 10,000 ஸ்டெப்ஸு தான் வச்சா நம்ம ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணால் இது ரிவார்ட் மாதிரிலாம் தரும். அது மாதிரி எல்லா அமேசிங் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இதில் வந்து. அதுவும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், செம்மையா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஆக்சுவலி நம்மளுக்கு நான் வந்து சின்ன பையன், ஸ்கூல் யூஸ்க்கு எனக்கு அவ்வளோ செட் ஆகல. நான் ஹாலிடேஸ்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டா அந்த டைம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை எனக்கு என்னவா இருந்ததுன்னா, இது வந்து என்னன்னா, இப்போ ஐஃபோன் நம்ம கூட ஒரு ஃபோன் பக்கத்துல பேரா இருந்தா மட்டும்தான் இல்லை காலோ இல்லை ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கோ இல்லை ஆக்சுவலி ஒரு ஏதாவது பண்ணோன்னா கூட பக்கத்துல ஒரு ஃபோன் இருக்கணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஆக்சுவலி மோஸ்டா எல்லா வாட்ச்லயும் அப்படிதான், சில வாட்ச்ல மட்டும்தான் இந்த சிம் போட்டு யூஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த வாட்ச்லலாம் வந்து கூட ஓகே, அது போட்டில் கூட ஒரு வாட்ச் இருக்குது, அதில் சிம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இது இருக்கும். ஆனால் இந்த வாட்ச்ல எனக்கு அந்த ஆப்ஷன் தந்துருக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ ஸ்கூல்லேருந்து வரும்போது ட்ராக்கிங்க்கெலாம் ஜிபிஎஸ் இருக்குலாம் போட்டிருக்கேன். ஆனால் ஃபோனில் இது இருந்தால் தான் ஜிபிஎஸ் கூட ஒர்க். என் வாட்ச் அப்படி தான் இருக்கும். போட் ஸ்டாப் பண்ணுறேன்.
பாருங்க கைஸ், நம்ம கேமராமேன் வாட்சில் கூட அந்த மாதிரி தான் ஆகுது. அந்த மாதிரி எல்லா வாட்ச்லேயும் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் ரீசன்னால தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு. மிச்சப்படி வாட்சோட காம்ஃபி எல்லாமே கரெக்டாக இருக்கு. இதான் ஸ்ட்ராப்ஸு பாருங்க, நார்மல் ஸ்ட்ராப் மாதிரி தராமல் இதுதான் ஆப்பிள் வாட்ச் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ட்ராப் தான் தருவாங்க. வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் வாங்கியிருக்கணும். ஓகே கைஸ், இப்போ நான் இந்த ஸ்ட்ராப்பை எப்படி உள்ள இது பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பாருங்க, போடும் போது ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. பாருங்க, போடும் போது ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் அதை ஒரு நிமிஷம் போடும் போது சருன்னு போயிடுச்சா. இப்போ இதை ரிமூவ் பண்ணும் போது நம்மளால என்ன பண்ணாலும் ரிமூவ் ஆகுது. அது என்னடா. ஓகே கைஸ், இப்போ நான் இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இங்கே ஒரு குட்டி பட்டன் மாதிரி இருக்கா, இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டார்க்காக இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணால் இதுவாகிடும். ஒரு நிமிஷம். வருதா? வந்துடும். ஆக்சுவலி அந்த பட்டன் வந்து எப்படின்னா, அந்த பட்டன் தான் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த பட்டனை லூஸ் பண்ணும் போது இது வெளில வந்துடும். அதான் இதோட கான்செப்ட்டு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ஆப்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஓகே கைஸ், இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னா, இதில் வந்து ஆக்சுவலி வந்து நம்மளால கேம்ஸ்லாம் எதுவும் அவ்வளோலாம் எதுவும் விளையாட முடியாது நார்மல் வாட்சஸில் மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து ஆப் ஸ்டோர் இருக்குது. ஏதாவது ஃபிட்னஸ் ஆப், ஏதாவது ட்ராக்கிங் ஆப், அந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோ இல்லை ஏதாவது வெயிட் லாஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அந்த ஆப் அதை ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸ்லாம் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ச் ஃபேஸஸ்லாம் வந்து எல்லாமே நம்ம வாட்ச் ஆப்பிள் ஃபோன்லேயே இருக்கும். அதை வச்சு நம்ம எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓ மை காட், ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இதான் என்னோட ரெகுலர் யூஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கு. இது வந்து அதில் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லை. இங்கே வாங்க க்ளோஸ்வா. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம என்னன்னா என்ன டேன்னு இன்னைக்கு இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைமு எல்லாம், அதே மாதிரி 24 hours எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பட்டன் இருக்கா, இது அமுத்துனா அப்படியே ப்ரெஸ் எப்படி சொல்கிறது, டைமிங் இது ஆகும். டைமர் சில டைம் ரன்னிங்க்கெலாம் நம்ம டைம்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இதில் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வேணும், இது வந்து ஸ்டார்ட் பட்டன் மாதிரி, இது ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். வேணுன்ற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பட்டன் இதுதான். இது வந்து ஆக்சுவலி வந்து லித்தியம், இதோட இது வந்து லித்தியம். தென் இது வந்து இதில் வந்து நம்மளுக்கு லைட்டு லேப் ரீசெட்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, நம்ம என்ன ஸ்விம்மிங் என்ன பண்ணும்போது இதை வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே போனால் இது அவ்வளோ ஒர்க் ஆகாது. ஆனால் இது என்ன எவ்வளோ லெவல், ஆனால் ரொம்ப ரொம்ப கீழேலாம் இது பண்ண முடியாது. இது ஆக்சுவலி ஒரு 10 to 12 feet வரைக்கும் கீழே போகும். அதுக்கு மேலெலாம் இது ஒர்க் ஆகாது. நான் வாட்டர் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல்லலாம் யூஸ் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மாதிரி கிளாஸி லுக் தரும். நீங்கள் சூட்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இதை பாருங்கள், அது அந்த மெட்டல் லுக்கே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து நானே ரொம்ப சர்ச் பண்ணி தான் இதை தேடி கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இதை பாருங்கள், அந்த ஃபேஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேஷியோவில் நிறைய வாட்சஸ் இருக்குது, ஆனால் இந்த வாட்ச் மட்டும் ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு 2-3 மாடல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். இந்த வாட்ச்லாம் உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் ஒரு நிறைய வாட்ச் கலெக்ட் பண்ணிட்டு என்னோட வாட்ச் கலெக்ஷன் சொல்லிட்டு தனி வீடியோ ஒன்று போடுறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து என்னன்னா, நீங்கள் ஏதாவது சூட் அந்த மாதிரி ஏதாவது கிளாஸியாக லக்ஸரி அந்த மாதிரி ஏதாவது போடணுன்னா இந்த வாட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன வாட்ச் போட்டாலும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் மோஸ்ட்டாக சூட் ஆகும். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.